அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. என்னால முடியாது. அவ வீட்டுல சண்டையே வராதாம். எப்படி உன்னால சண்டையே வராது? சத்தியமா என்னால நம்ப முடியல. ஒழுங்கா கரெக்டா சொல்லு அப்படின்னு. என்னதான் நடக்கும்? அக்கா எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சண்டை வர்றதே இல்லக்கா. சண்டையே வர்றதில்லன்னா. எப்படி இது என்னால நம்ப முடியல? உங்களால நம்ப முடியுதா? எப்பேற்பட்ட ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சனாவே இருந்தாலும், காசு பணம் கோடி கோடியா இருந்தாலும் சரி, இல்ல அப்படியே அன்பு பாசத்தோட பின்னி பிணைஞ்சு இருந்தாலும், இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் 3 நாளாவது முறுக்கின்னு 3ஆவது முறுக்கிட்டு சண்டை பிடிப்போமா இல்லையா? அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டையே வரதில்லன்னுவா. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா கேட்டா, என்னதான் நடக்கும்னா, அவங்க வீட்டுக்காரர் வருவாராம். அவ ஏதாவது ஒரு பொருள் கேட்டுட்டு, அத வாங்கிட்டோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள உடைச்சிட்டோ, ஏதாவது ஒண்ணுன்னா அப்படி திட்டுவாராம் பயங்கரமா. கண்டமேனு திட்டுவாராம். திட்டுனா இவ வந்து பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளாம். அமைதியா இருப்பாராம். அவ்ளோ திட்டி 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 காண்டா ஏதாவது பேசுற மதிக்கிறியா அப்படின்னாராம். ஒண்ணுமே சொல்ல மாட்டாளாம். அப்புறமா தண்ணி வேணுங்களாங்க அப்படின்னு கிட்ட வந்தா கேட்பாராம். அப்படி காண்டாய் அந்த மனுஷன் என்னென்னவோ கத்திட்டு கப்புனு போயிடும். இவன் மண்டைக்குள்ள முழுசா நம்ம வந்து எதுவும் தப்பு செய்யல. நம்ம ஏன் கோவம் வரணும்? அவருக்கு கோவம் வருதுன்னா அவருக்கு பிரச்சனை அது. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மத்தவங்களுக்கு கோவம் வர்றதுனால நமக்கும் கோவம் வரணும்னு அவசியம் இல்ல தானக்கா. அவர் கோவப்பட்டாரு நானும் கோவப்படணுமா? கிடையாதே. எனக்கு நான் பண்றது சரின்னு பட்டுச்சு. அவருக்கு தப்புன்னு படுறதுனால அவர் கோவப்படுறாரு. நான் கோவப்படணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னா. ஆமாவா? அவரு இவள உன்னை திட்டுறாருல்ல பாப்பா, உன்னை திட்டினா உனக்கு கோவம் வரணும்னு. அக்கா அவர் நினைக்கிறதுக்காக நான் தப்பாயிட மாட்டேன்ல. அவர் சொல்றதுக்காக நான் அந்த மாதிரி ஆயிட மாட்டேன்ல. அவருக்கு என்ன தோணுதோ சொல்லின்னு போட்டோம். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் கரெக்ட். அவர் திட்டுறாருன்னா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்பட முடியாது. போக்கா வேலையை பார்த்துதான் அப்படின்னு நான் ஸ்டன்னா நின்னேன். கொடுமையே என்ற புருஷன் ஒரு வார்த்தை பேசணும் 10 வார்த்தை பேசும். எப்படி அவன் சொல்லலாம்? எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னு பாவம் ஒன்று நீனா எல்லாம் வாயில தான் சொல்லுவான். அவன் பாட்டுக்கு அவன் சொல்லு போறான். நம்ம பாட்டு நம்ம வந்துட்டு போறோம். நம்ம மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும்க்கா. எந்த டென்ஷனும் போட்டுக்கூடாதுக்கான்வா. என்னால முடியல. உங்களால முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம்.